ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இப்ப நம்ம பார்க்க போறது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஐடென்டிஃபை பண்றதுக்கு அதுலயே கீவேர்ட் இருக்கு. இந்த கொஸ்டின் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னு முதல்ல பார்க்கலாம். The weekly wages of 1000 workmen. ஸோ 1000 பேர் வேலை பார்க்குறாங்க அண்ட் நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட். இந்த கீவேர்டை யூஸ் பண்ணி தான் இது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். அரௌண்ட் அ மீன் ஆஃப் ₹70. ஸோ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல மீன்ன்றதுக்கான நொட்டேஷன் மியூ. நான் கீழே வந்து கிவன் டேர்ம்ஸ் எல்லாம் எழுதுறேன். ஸோ கிவன் டேர்ம்ஸ் வந்து மியூ ஈக்குவல் டு ₹70 அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ₹5. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்றது சிக்மா ஈக்குவல் டு ₹5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல நமக்கு இசட்னு ஃபார்முலா இருக்கு. எல்லா டேர்ம்ஸையுமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் இசட்ல மாத்திட்டு தான் சம் போடுவோம். ஸோ இசட் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் மியூ டிவைடட் பை சிக்மா. இந்த எக்ஸ் வந்து வேரி ஆயிட்டே இருக்கும். மியூ வந்து கொடுத்துட்டாங்க கொஸ்டின்லயே, சிக்மாவும் கொஸ்டின்ல கொடுத்துருச்சு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கிவனை யூஸ் பண்ணி இசட்டை ஃப்ரேம் பண்ணிட்டோம். அப்புறம் நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிக்கலான்னு பாருங்க. Estimate the number of workers whose weekly wages will be between ₹69 and 62. So weekly wages 69, 72க்கு in between இருக்கிறதுக்கான wages நம்ம கண்டுபிடிக்கணும். So first subdivision probability நம்ம எப்படி எழுதணும்னு பாருங்க. probability of எதுக்கு நடுவுல இருக்குன்னு சொன்னாங்க, 69க்கும் 72க்கும் நடுவுல இருக்கு. So 69 less than x less than 72 இதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல இருக்கிறத இப்ப நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் இசட்க்கு மாத்த போறோம். ஸோ மாத்துறதுக்கு முதல்ல Z1 ரெண்டு பக்கமும் இருக்கிறதுனால Z1 Z2ன்னு எடுத்துக்கலாம். Z1 ஈக்குவல் டு இப்போ என்னோட எக்ஸ் வேல்யூ 69. ஸோ 69 மைனஸ் 70 டிவைடட் பை நம்ம இசட் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்றோம் டிவைடட் பை 5. 69 minus 70ன்றது நமக்கு -1. -1 divided by 5. இதோட வேல்யூ -0.2. அடுத்த வேல்யூ x ஓட வேல்யூ 72. ஸோ 72 minus 70 divided by 5. இப்போ நமக்கு 2/5 அப்படின்னு கிடைக்குது. ஸோ 2/5 டிவைட் பண்ணும்போது 0.4. இப்போ in terms of xல இருந்ததை in terms of zக்கு மாத்திட்டோம். So p of -0.2 less than z. இப்போ x எழுதக்கூடாது z less than 0.4. இப்போ இது ரெண்டா இருக்குல்ல, zன்றது -0.2க்கும் 0.4க்கும் நடுவுல இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம டயக்ராம் வரைஞ்சி டயக்ராம்ல எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்க இதை ரஃப் சைட்ல வரைஞ்சுக்கோங்க. இது ஒரு பெல் ஷேப்டு கர்வ் அண்ட் மிடில் z ஈக்குவல் டு 0. ஸோ நான் மிடில் எக்ஸாக்டா மிடில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இங்க z ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு ஒரு பக்கம் z எங்க லைஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க, ஒரு பக்கம் -0.2, இன்னொரு பக்கம் 0.4. ஸோ இந்த பாயிண்ட்னு வச்சுக்கலாம் 0.4 அண்ட் இந்த பக்கம் -0.2ன்றது இங்க இருக்கு. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவுல தான் ரீஜியன் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது ஒரு ரீஜியன் அண்ட் இந்த பக்கத்துக்கு இது ஒரு ரீஜியன். இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண போறோம். இப்போ நமக்கு இதோட ப்ராப்பர்ட்டி என்னன்னா சிமெட்ரிக்னா என்ன அர்த்தம், இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒண்ணுதான் அர்த்தம். ஸோ நெகட்டிவ்ல எடுக்கிறதுக்கு பதிலா அதை பாசிட்டிவ் சைட்ல எடுக்க போறோம். அந்த கிரீன் கலரை அந்த பக்கம் எடுக்கிறதுக்கு பதிலா 0ல இருந்து 0.2 அப்படின்னு நம்ம இந்த பக்கமே எடுத்துக்க போறோம். ஸோ இதை எப்படி மாடிஃபை பண்ணி எழுதுனா p ஆஃப், இப்போ நம்ம இந்த பக்கமே எடுக்கிறோம்னு சொல்றோம்ல, நான் இன்னொரு டாட்டட் லைன் போடுறேன். இதுதான் -0.2, இந்த பக்கம் வரும்போது இது +0.2. 0ல இருந்து தான் எப்பயுமே ஆரம்பிக்கணும். ஸோ எப்பயுமே என்னோட லோவர் லிமிட் 0. ஸோ 0ல இருந்து அந்த டாட்டட் லைன். ஸோ 0 less than z less than 0.2 ஃபர்ஸ்ட் பார்ட். அந்த -0.2 இந்த பக்கம் வந்திருக்கு, அதுதான் அந்த டாட்டட் லைன். அடுத்த பார்ட் 0ல இருந்து 0.4 வரைக்கும். ஸோ 0 less than z less than 0.4. இந்த பக்கம் இருந்த கிரீன் லைன் இப்ப கிடையாது. இந்த கிரீன் லைனை தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த சைடு கொண்டு வந்து மார்க் பண்ணிருக்கோம். ஓகே, ஸோ 0ல இருந்து 0.2 இந்த பக்கம் வந்துருச்சு. 0ல இருந்து 0. எல்லாமே 0 தான் நம்ம ஆரிஜினா வச்சு ஆரம்பிக்கணும் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல.
ரெண்டையும் எழுதியாச்சு. இப்போ இதுக்கு நம்ம டேபிள்ல நம்ம வேல்யூ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வேல்யூ 0.2. டேபிள்ல 0.2 பக்கத்துல எந்த டெசிமலும் இல்ல, வெறும் 0.2 தான் இருக்கு. அப்ப 0.2ல 0 பார்க்கணும். அப்ப இந்த வேல்யூ 0.0793. ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ 0.0793 பிளஸ் அடுத்ததுக்கு 0.4ல பார்க்கணும். 0.4ல 0ல தான் பார்க்குறோம், ஏன்னா பக்கத்துல டெசிமல் இல்ல. 1554 0.1554. இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற வேல்யூ 0.2347. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் வேல்யூ 0.2347. இப்போ இவங்க கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, எல்லாமே இப்போ நம்ம ஒரு ஒர்க்கருக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். பட் அவங்க நம்ம கொடுத்துருக்கிறது வந்து வீக்லி வேஜஸ் ஆஃப் 1000 ஒர்க்மேனுக்கு தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் டேட்டா கொடுக்கும்போது நான் அந்த நம்பர் ஆஃப் டேட்டாவோட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அவுட் ஆஃப் 1000 ஒர்க்மேன், the number of workers whose wages, நான் between தான் இப்படி எழுதுறேன், between 69 and 72 is 1000 into கிடைக்கிற வேல்யூ 0.2347. இதை 1000ஆல மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 234.7 அப்படின்ற வேல்யூ கிடைக்குது. இது வந்து இப்படியே எழுதலாம், இல்ல வந்து நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி 235 எழுதலாம். நீங்க இப்படியே கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் கொடுக்கலன்னா நான் வந்து இப்படி இன்டூ 1000 கால்குலேட் பண்ண மாட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் சப்டிவிஷன் லெஸ் தென் 69. ஸோ செகண்ட் சப்டிவிஷன் லெஸ் தென் 69. இது அப்படியே நம்ம நோட்டேஷன்ல எழுதணும். P of x less than 69. இந்த x less than 69 in terms of z ல எழுதணும். in terms of z ல எழுதும்போது z equal to, இப்போ என்னோட x value 69. 69 minus 70 divided by 5 which is equal to minus 1 divided by 5 minus 0.2. அப்ப நான் இதை எப்படி எழுதணும், அடுத்தது எழுதும்போது z ல எழுதணும். z less than minus 0.2. இப்போ இதுக்கான டயக்ராம் பாருங்க. டயக்ராம் வரைய தெரிஞ்சாதான் நமக்கு இதுல ஈஸியா இருக்கும். இது ஒரு பெல் ஷேப். இந்த பெல் ஷேப்ல மிடில்ல இருக்கிற பாயிண்ட் z equal to 0. இந்த பெல்லுக்கு கீழே இருக்கிற மொத்த ஏரியா 1. அப்ப இதோட ரைட் ஹேண்ட் சைடோட வேல்யூ, மொத்த டோட்டல் வேல்யூ வந்து 0.5. அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு 1 தான் ரெண்டா பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் 0.5, இந்த பக்கம் 0.5. நான் இப்போ உங்களுக்கு ஷேட் பண்ணி காட்டுறேன். இதுல இருந்து இருக்கிற ஃபுல் வேல்யூக்கு பேர் தான் 0.5 அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ நமக்கு லெஸ் தென் மைனஸ் 0.2 கொடுத்துருக்காங்களா? ஸோ மைனஸ் 0.2னா எங்க வரும், நமக்கு இந்த இடத்துல வரும். ஸோ இதுதான் நமக்கு மைனஸ் 0.2. இதை விட கம்மியாக அப்படின்னு சொல்றாங்க. இதை விட கம்மியானா இந்த மைனஸ் 0.2ல ஆரம்பிச்சு இந்த பக்கம் நமக்கு போயிட்டே இருக்கும். ஸோ போயிட்டே இருக்கும் போது எனக்கு இதோட பவுண்டரியோட இப்ப நம்மள கால்குலேட் பண்ண சொல்லியிருக்க வேல்யூ z less than minus 0.2. ஸோ அதோட ரீஜன் முதல்ல எங்க இருக்குன்னு மார்க் பண்ணிக்கலாம். மைனஸ் 0.2 விட கம்மியான வேல்யூவை கால்குலேட் பண்ணுங்க. ஸோ நமக்கு எப்பயுமே 0ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். ஆனா இங்க எனக்கு ஆரம்பிக்கிறதே 0.2ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஃபுல் வேல்யூவும் எடுத்துக்கணும். இப்போ நான் இது மேலேயே அவுட்லைன் போடுறேன் பாருங்க. இப்போ இந்த கிராஃப்ல இதுல இருந்தே எடுத்துக்கிறேன். நான் இந்த 0ல இருந்தே எடுத்துட்டு ப்ரொசீட் பண்ணிட்டு இந்த கலர் அடிக்காம இருக்குல்ல ஸ்பேஸ், அதை வந்து நம்ம கட் பண்ணிட்டா எனக்கு கலர் அடிச்ச ஸ்பேஸ் கிடைச்சிடும். இப்ப பாருங்க, கலர் அடிச்ச ஸ்பேஸ்க்கு தான் எனக்கு வேல்யூ கால்குலேட் பண்ணும். அதுதான் அங்க மேல கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. P of z less than minus 0.2. 0.2 விட கம்மியான ரீஜனுக்கான ப்ராபபிலிட்டி கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம மார்க் பண்ணிட்டோம், அதை கலர் பண்ணிட்டோம். இந்த இடத்த கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், ஃபுல் வேல்யூவும், ஏன் ஃபுல் வேல்யூக்கு போறோம்னா எனக்கு எப்பயுமே 0ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். அதனால
ஃபுல் வேல்யூ எடுத்தால் தான் எனக்கு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0லேருந்து எடுத்துட்டு அந்த ஷேட் இல்லாத ரீஜனை நான் கட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ என்ன பண்ணணும், நான் ஃபுல் ரீஜனுக்கான வேல்யூ 0.5. நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி காமிச்சோம்ல, ரெண்டு பக்கமும் 0.5. ஸோ ஃபுல் வேல்யூ 0.5. அதுலேருந்து எதை சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம், P of 0 less than Z less than minus 0.2. புரியுதா பாருங்க, ஃபுல் வேல்யூ இந்த 0லேருந்து ஃபுல் வேல்யூக்கு தான் 0.5 கொடுத்தாச்சு. அப்புறம் 0லேருந்து இந்த 0.2 வரைக்கும் இருக்கிற இந்த ரீஜனை பிளாக் பண்ணல, இந்த ரீஜனை கட் பண்ண போகிறோம். இப்போ மைனஸில் இருக்கிறத நம்ம பாசிட்டிவாகவும் எழுதிக்கலாம், ஏன்னா இது சிமெட்ரி. ஸோ 0.5 மைனஸ் P of 0 less than Z less than 0.2. 0.2க்கான வேல்யூவை கால்குலேட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். 0.2க்கான வேல்யூ ஏற்கனவே கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம், அதை யூஸ் பண்ணிக்கலாம். 0793. ஸோ 0.5 மைனஸ் 0.0793. இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ 0.4207. இது ஒரு பர்சனுக்கான வேல்யூ. ஸோ இதையே ஃபார் 1000 workman அப்படின்னு போட்டுட்டு 1000 into 0.4207. ஸோ நம்ம வேல்யூ 420.7. இதுதான் செகண்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். இப்போ இதையே தேர்ட் சப்டிவிஷனுக்கு எப்படி பண்ணலான்னு பாருங்க. தேர்ட் சப்டிவிஷன் மோர் தென் 72, 72வோட அதிகமா. ஸோ ஒவ்வொன்றுக்கும் கிராஃப் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ பென்சில் வச்சு எரேஸ் பண்ணி போகிறத விட சின்னதாக ஒரு ரஃப் சைடில் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மோர் தென் அப்படின்னா எக்ஸு கிரேட்டர் தென் 72 அப்படின்னு அர்த்தம். இப்போ முதல்ல இன் டேர்ம்ஸ் ஆஃப் இசட்ல எழுதலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இதாக பண்ணணும். 72 minus 70 by 5. ஸோ 2 by 5 which is 0.4. இப்போ இசட்டுக்கு மாற்றிட்டோம். இசட் கிரேட்டர் தென் 0.4. இந்த இசட் கிரேட்டர் தென் 0.4ன்றது எப்படி இருக்கும்ன்றது தான் இதில் வரைஞ்சி பார்க்க போகிறோம். ஏன்னா எப்படி இருக்கும் அப்போ தான் நமக்கு எந்தெந்த இடத்துலேருந்து கால்குலேட் பண்ணணும்னு தெரியும். Z equal to 0, 0.4ன்றதை நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். 0.4 இதை விட அதிகமாக. ஸோ இந்த பக்கம் இதான் கண்டுபிடிக்கணும். என்னால் இதை விட அதிகமா அப்படின்றத நான் எப்படி கால்குலேட் பண்ணணும், 0லேருந்து தான் ஆரம்பிக்கணும். ஆனால் எனக்கு 0.4 தான் வேணும். அந்த பக்கம் என்ன பண்ணுமோ அதே தான், 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஃபுல் ரீஜன் எடுத்து நம்ம ஷேட் பண்ணாமல் வச்சுருக்கிறோம்ல, அதை மட்டும் ஹெல்ப் பண்ணுறேன். ஃபுல் ரீஜனை எடுத்துட்டு இப்போ நான் எல்லோ கொடுக்குறேன்ல, இந்த எல்லோ ரீஜனை கட் பண்ணிட்டா எனக்கு தேவையான ரீஜன் கிடச்சிடும். ஸோ ஃபுல் ரீஜன்றது 0.5. 0.5லேருந்து P ஆஃப் நம்ம எல்லோ கலரில் இருக்கிற ரீஜனை கட் பண்ணுறோம். ஸோ 0 less than Z less than 0.4. இங்கே கிரேட்டர் தென் 0.4 நம்ம கால்குலேட் பண்ணணும். பட் அந்த கிரேட்டர் தென் 0.4ன்றதுக்கு ஃபுல்லாக கால்குலேட் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுறேன், மொத்த ரீஜன்லேருந்து பாதியில் இருக்கிற ரீஜன்லேருந்து 0லேருந்து 0.4 கட் பண்ணிட்டா நான் அந்த லைன் போட்டிருக்க ரீஜன் எனக்கு கிடச்சிடும். ஸோ 0.5 மைனஸ் P ஆஃப் 0 less than Z less than 0.4. இப்போ இதுக்கு எப்படி கால்குலேட் பண்ணும், 0.4க்கு வேல்யூ பாருங்க. 0.4க்கு வேல்யூ பார்த்தா 1554. ஸோ 0.5 மைனஸ் 0.1554. இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ 0.3446. இப்போ ஃபார் 1000 workman இது கொடுக்கலன்னா நம்ம இதோட முடிச்சிருவோம். 1000 workmanக்கு கொடுத்ததுனால 1000 into 0.3446 மல்டிப்ளை பண்ணா 344.6. இதுதான் இதோட வேல்யூ. இதில் கிராஃப் தான் இம்பார்ட்டன்ட். கிராஃப் நமக்கு வரைய தெரிஞ்சாதான் நம்மளால எந்த ரீஜன்லேருந்து எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு தெரியும் நமக்கு.